இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறது என்னென்னா டென்சஸ் தான். டென்சஸ்னால் இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது டென்சஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வேர்ப், அதாவது ஒரு செயல் நடக்குது இல்லையா, அந்த செயல் நடக்கிற காலமும் இல்லை அது நடக்கிற தொடர்ச்சியாக எப்படி நடக்குது அப்படின்றத பற்றியோ, இல்லை அது முடிஞ்சிருச்சா முடியலையா அப்படின்றத பற்றி நம்ம விளக்கி கூறுறோம், வேறுபடுத்தி கூறுறோம் அப்படின்னா அதை டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டென்சஸில் மொத்தம் 3 பிரிவு இருக்குது. 3 மெயினான டென்சஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். அதாவது நம்ம தமிழில் நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர். இந்த 3 டென்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா 4 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, 4 டிவிஷன்ஸ் இருக்குது. இந்த 3 டென்ஸ்க்கும் ஒரு டென்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா 4 பிரிவு இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ், பர்ஃபெக்ட் டென்ஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த மாதிரி 4 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இப்போது சிம்பிள் டென்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, அதாவது இப்போ ப்ரெசண்ட்டில் நடக்கிற விஷயமோ, இல்லை பாஸ்டில் நடக்கிற விஷயமோ, இல்லை ஃப்யூச்சரில் நடக்கிற விஷயத்தை பற்றியே கூறுனுச்சு சொன்னோம் அப்படின்னா அது சிம்பிள் டென்ஸ். அதாவது இந்த விஷயம் ப்ரெசண்ட்டில் நடக்குதுப்பா, இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு, இது இனிமேல் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதோ அதை மட்டும் நம்ம சொல்கிறத சிம்பிள் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா பாஸ்டில் நடந்த விஷயம் ப்ரெசண்ட்லேயும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு, அல்லது ப்ரெசண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயம் ஃப்யூச்சர்லேயும் கண்டினியூ ஆக போகுது அப்படின்றணும்னு வச்சுக்கோங்க. அதை கண்டினியூஸ் டென்ஸ்னுவோம். அதாவது பாஸ்டில் நடந்த விஷயம் ப்ரெசண்ட்லேயும் நிகழ்காலத்துலேயும் கண்டினியூ ஆகுது, அதே மாதிரி நிகழ்காலத்தில் நடக்கிற ஒரு விஷயம் ஃப்யூச்சர்லேயும் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னா அதை கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவோம். பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னென்னா, பாஸ்டில் ஒரு விஷயம் நடக்குது, அது ப்ரெசண்ட்டில் நிறுத்திடுச்சு, இப்போ தான் ஜஸ்ட் நவ் தான் ஸ்டாப் ஆச்சு. அதுவே ப்ரெசண்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது, அது ஃப்யூச்சரில் ஸ்டாப் ஆகும். அதாவது பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம் இப்போ ப்ரெசண்ட்டில் முடிவடையுது, அப்படி இல்லைன்னா ப்ரெசண்ட்டில் நடக்கிற விஷயம் ஃப்யூச்சரில் முடிவடையுது. பாஸ்ட்லேயோ ப்ரெசண்ட்லேயோ ஃப்யூச்சர்லேயோ ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கடந்த காலத்துலேயோ இல்லை எதிர்காலத்துலேயோ இல்லை நிகழ்காலத்துலேயோ ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நடந்திருக்கும், ஓகேவா, அது நடந்து முடிஞ்சிருக்கும், ஆனால் மறுபடியும் அது தொடருது அப்படின்னும் போது அதை பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, அந்த விஷயம் மறுபடியும் ப்ரெசண்ட்டில் கண்டினியூ ஆகுது. அதுவே ப்ரெசண்ட்டில் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, அது மறுபடியும் ஃப்யூச்சரில் கண்டினியூ ஆகும் அப்படின்னும் போது அதை பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த 4க்கான டிவிஷன்ஸையும் பார்த்தலாமா. அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த 4ஐயும் பார்க்கலாமா. இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு, இப்போ தான் ஒரு செயல் நடந்திருக்கு அப்படின்னம்னா அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்க. சென்டென்ஸில் மொத்தம் 3 டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் சென்டென்ஸ், இன்னொன்று நெகட்டிவ் சென்டென்ஸ், இன்னொன்று கொஷின் சென்டென்ஸ். இந்த 3க்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஃபார்முலாஸ் பார்த்தோம்னா, இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு மெயின் வேர்ப் இருக்கும், அவ்வளோதான் அந்த சென்டென்ஸில். ஏன்னா ஒரு சப்ஜெக்டும் ஒரு மெயின் வேர்பும் இருக்கும். அதாவது எனக்கு காஃபி பிடிக்கும், எனக்கு காஃபி பிடிக்கும், ஐ லைக் காஃபி. ஐ அப்படின்றது இங்கே சப்ஜெக்ட், லைக் அப்படின்றது ஒரு மெயின் வேர்ப், ஓகேவா. ஐ லைக் காஃபி, சப்ஜெக்ட்டு ஒரு மெயின் வேர்ப் மட்டும்தான் இந்த சென்டென்ஸில் இருக்கும், ஓகேவா. நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டூ இல்லைன்னா டஸ்ஸு, அது கூட நாட் ஆட் பண்ணி மெயின் வேர்ப் வரும் அது தொடர்ந்து. அதாவது ஒரு சப்ஜெக்ட்டு, அதுக்கடுத்து டூ இல்லைன்னா டஸ், அதாவது ஆக்சிலரி வேர்ப். நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, ஆக்சிலரி வேர்ப், அதாவது மெயின் வேர்புக்கு ஹெல்பிங் வேர்பாக வர்றது ஆக்சிலரி வேர்ப்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது ஒரு சப்ஜெக்ட்டு ஆக்சிலரி வேர்பில் டூ இல்லைன்னா டஸ்ஸு, அதோடு சேர்ந்து ஒரு நாட், இது நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா, அதனால் ஒரு நாட்டு ப்ளஸ் மெயின் வேர்ப். அதாவது எனக்கு காஃபி பிடிக்காது, எனக்கு
காஃபி பிடிக்காது. ஐ do not like coffee. ஐ do ஏதாவது ஆக்சிலரி வேர்பு, நாட் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்னால லைக் காஃபி, ஐ do not like coffee. அதுவே கொஷின் சென்டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்ம்லானா, ஒன்று ஆக்சிலரி வேர்ப் சென்டென்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வரும், அடுத்தது சப்ஜெக்ட்டு, அதுக்கு அடுத்தது மெயின் வேர்ப் வரும். அதாவது ஆக்சிலரி வேர்ப் ஃபஸ்ட்டு வரும், நடுவில் சப்ஜெக்ட் வரும், அதுக்கடுத்து எப்பவும் போல் மெயின் வேர்ப் வரும். அதாவது உனக்கு காஃபி பிடிக்குமா, உனக்கு காஃபி பிடிக்குமா. அப்போ டூ யூ லைக் காஃபி, டூ யூ லைக் காஃபி. இதை தான் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐ லைக் காஃபி, ஐ do not லைக் காஃபி, do you லைக் காஃபி. இந்த மாதிரி இப்போ நடந்த விஷயமோ இல்லை ஒரு செயலை ஒரு பொதுவான விஷயத்தையோ கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இங்கே டூ டஸ் ரெண்டு ஆக்சிலரி வேர்ப் சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த ரெண்டு ஆக்சிலரி வேர்பில் டூ எங்கே யூஸ் பண்ணணும், டஸ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, டூ அப்படின்றது ஒரு சென்டென்ஸில் ஐ யூ வி தே வந்தது. அதாவது நான், நீ, நாம், அவர்கள் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆக்சிலரி வேர்பாக டூவை யூஸ் பண்ணணும். அதுவே ஹீ ஷீ இட், அவன், அவள், அது அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அதாவது அவன், அவள், அது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா. இங்கே டூ எங்கே யூஸ் பண்ணணும், டஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சா. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, பாசிட்டிவ் சென்டென்ஸில் மெயின் வேர்போட எஸ்ஸு அல்லது இஎஸ் சேர்ந்து சில இடத்துல வரும். எங்கே அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் ஹீ ஷீ இட்டில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வேர்போட எஸ் சேர்ந்து நம்ம போடணும். அதாவது ஹீ ஷீ தேர்ட் பர்சனாக ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வேர்போட எஸ் சேர்த்துணும். இது இன்னொரு ரூல். அதாவது இப்போது ஐ லைக் காஃபி அப்படின்னும் போது எனக்கு காஃபி பிடிக்கும்னும் போது ஐ லைக் காஃபி மட்டும் போட்டால் போதும். அதுவே அவளுக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னும்போது என்ன பண்ணணும்னா ஷீ லைக்ஸ் காஃபி, ஷீ லைக்ஸ் காஃபி அப்படின்னு வேர்ப் பக்கத்தில் எஸ் சேர்த்து போடணும். இது இன்னொரு ரூல். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது காமனாக நடக்கிற ஒரு விஷயத்தை சிம்பிளாக இப்போது ப்ரெசண்ட்டில் வெளிப்படுத்துறத நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாமா. ஒரு செயல் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அல்லது எதிர்காலத்தில் நடக்கிற ஒரு செயலை இப்போ ஜஸ்ட் நோ பிளான் பண்ணுறத ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு செயலானது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படி இருந்தாலும் அதே மாதிரி எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயலை இப்போ பிளான் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த மாதிரி சென்டென்ஸை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். இப்போ ஒரு சென்டென்ஸ் நடக்குது, அதாவது இப்போ ஒரு செயல் நடக்குது. ஐ ஆம் ஈட்டிங், ஐ ஆம் ஈட்டிங். இப்போ சிம்பிள் டென்ஸ் பார்த்தோம் இல்லையா. அப்போ சிம்பிள் டென்ஸ்க்கு எப்படி சொல்கிறது, நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நான் சாப்பிடுகிறேன், நான் சாப்பிடுகிறேன், ஐ ஈட். நான் சாப்பிடுகிறேன், ஐ ஈட் அப்படின்னு சொல்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட். அதாவது சிம்பிளாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது சிம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னா நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னும் போது ஐ ஈட், அவ்வளோதான். அதுவே நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னும் போது ஐ ஆம் ஈட்டிங். இதை சிம்பிள் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதுவே அதே மாதிரி இன்னொன்று, எதிர்காலத்தில் நடக்கிற ஒரு செயலை இப்போ பிளான் பண்ணுறது. இப்போது நான் அடுத்த மாதம் தேர்வு எழுதுகிறேன், நான் அடுத்த மாதம் தேர்வு எழுதுகிறேன் அப்படின்னும் போது ஐ எம் டேக்கிங் மை எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த், ஐ எம் டேக்கிங் மை எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த். இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்க செயலை சொல்கிறதும் அல்லது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய செயலை இப்போ பிளான் பண்ணுற மாதிரி சொல்கிறத நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார்முலாஸ் பார்த்துடலாமா. இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஃபார்முலா என்னென்னா, அந்த சென்டென்ஸில் எப்படி இருக்கணும்னா சப்ஜெக்ட் இருக்கணும், சப்ஜெக்டுக்கு அடுத்து ஆம் ஆர் இஸ் இதில் ஏதாவது ஒன்று வந்திருக்கணும், அதுக்கடுத்து வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கணும். அதாவது சப்ஜெக்ட் இருக்கணும், சப்ஜெக்டுக்கு பக்கத்தில் ஆக்சிலரி வேர்பான ஆம் ஆர் இஸ் இது மூணில் ஏதாவது ஒன்று வந்திருக்கணும், அடுத்தது வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கணும். ஓகேவா. இப்போது எக்ஸாம்பிள், நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், ஐ ஆம் ஸ்பீக்கிங். ஐ அப்படின்றது சப்ஜெக்டு, ஆம் ஆக்சிலரி வேர்பாக ஆம் வந்திருக்கு, ஸ்பீக்கிங் வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கு. ஓகேவா. ஐ ஆம் ஸ்பீக்கிங். அவள் நடந்து கொண்டிருக்கிறாள், அவள்
நடந்து கொண்டிருக்கிறாள். ஷீ இஸ் வாக்கிங். ஷீ இஸ் வாக்கிங். ஷீ அப்படின்றது சப்ஜெக்ட், இஸ் அப்படின்றது ஆக்சிலரி வேர்பு, வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை. நெகட்டிவ் சென்டென்ஸும் அதே ஃபார்முலா தான். பட் வந்து ஆம் இஸ் ஆர், அதாவது ஆக்சிலரி வேர்பு கூட சேர்ந்து ஒரு நாட் சேர்ந்து வரும். நான் விளையாடி கொண்டு இருக்கவில்லை, நான் விளையாடிக்கிட்டே இல்லை, நான் விளையாடி கொண்டு இருக்கவில்லை அப்படின்னும் போது ஐ ஆம் நாட் பிளேயிங். ஐ ஆம் நாட் பிளேயிங். ஆக்சிலரி வேர்போட ஒரு நாட் மட்டும் சேர்ந்து வரணும். கொஷின் சென்டென்ஸாக இருக்கும்போது என்ன வரும்? ஆக்சிலரி வேர்ப் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கடுத்து சப்ஜெக்ட் வரும், அதுக்கு அடுத்தது மெயின் வேர்ப். மெயின் வேர்பில் நம்ம வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து இங்கே எழுதுவோம். அவன் பார்த்து கொண்டிருக்கிறானா, அவன் பார்த்து கொண்டிருக்கிறானா. ஹிஸ் ஹீ வாட்சிங், இஸ் ஹீ வாட்சிங். இங்கே நம்ம ஆக்சிலரி வேர்ப் என்னென்ன யூஸ் பண்ணுறோம்? ஆம், இஸ், ஆர். இது மூணில் ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆம், இஸ், ஆர்லாம் எங்கெங்கே வரும்னு பார்த்துருவோமா? ஆம் அப்படின்றது ஐ, ஒரு சென்டென்ஸ் வந்து ஐயில் ஸ்டார்ட் ஆச்சு, அதாவது நான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சிலரி வேர்பை ஆம் யூஸ் பண்ணணும். அதுவே ஒரு சென்டென்ஸ் ஹீ ஷீ இட், ஹீ ஷீ இட், அவன் அவள் அது அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆக்சிலரி வேர்பை இஸ்ஸை யூஸ் பண்ணணும். அதுவே வி யூ தே, நாங்கள் நீ அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஆக்சிலரி வேர்பை ஆரை யூஸ் பண்ணணும். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சுருக்குமா? அதாவது ஒரு செயல் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கிறது அல்லது எதிர்காலத்தில் நடக்கிற ஒரு செயலை இப்போ பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலாஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட். நம்ம ஆம் இஸ் ஆர், இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் ஆம் இஸ் ஆர் ஆக்சிலரி வேர்பு. அதே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் டூ டஸ் வந்து ஆக்சிலரி வேர்பாக இருக்கும். அந்த மாதிரி எதுக்கு எது ஆக்சிலரி வேர்பாக வருது, அதே மாதிரி மெயின் வேர்ப் வந்து என்னவா இருக்குது, வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வருதா, இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வருதா, இல்லை வேர்ப் ஃபார்ம் 1, 2, 3 இந்த மாதிரி 3 டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? அந்த மெயின் வேர்ப் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்தது டென்சஸ்க்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ஃபார்முலா, எந்த இடத்துல எந்த வேர்ப் ஃபார்ம் வரும், எந்த இடத்துல எந்த மாதிரி ஆக்சிலரி வேர்ப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வீடியோவாக எடுத்ததே நான் பிடிஎஃபாக ரெடி பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதாவது கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை இப்போது ப்ரெசண்ட்டில் தொடர்பு படுத்தி பேசுகிறத நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆல்ரெடி பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை ப்ரெசண்ட்டோட கம்பைன் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா அதை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா இப்போது ஒரு நமக்கு கடந்த காலத்தில் கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியா, இல்லை கடந்த காலத்தில் இருந்து இப்போது ஏதாவது மாற்றம் நடந்திருக்கு, ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்குன்னா அதை பற்றியோ, இல்லை கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயம் தொடர்ச்சியாக இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னும் போதோ அந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம பேசுகிறோன்னா அவர் இந்தியாவில் வாழ்ந்தார், அவர் இந்தியாவில் வாழ்ந்தார். அப்போ என்ன? ஹீ ஹேஸ் லிவ்ட் இன் இந்தியா, ஹீ ஹேஸ் லிவ்ட் இன் இந்தியா. அவங்க வந்து இந்தியாவில் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இந்தியாவில் இருந்து அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அப்போது எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இந்த சென்டென்ஸ் பேசும்போது என்ன ஆகுது? அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹீ ஹேஸ் லிவ்ட் இன் இந்தியா. அதே மாதிரி நாங்கள் சாக்லேட் சாப்பிட்டதே இல்லை, நாங்கள் சாக்லேட் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி அவங்க சாக்லேட் இதுவரையும் சாப்பிட்டதே இல்லை, அனுபவம் பண்ணதே இல்லை, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. அப்போது நாங்கள் சாக்லேட் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னும் போது we have never eaten chocolate, we have never eaten chocolate. இந்த மாதிரி. அதுவே சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கார் வாங்கினேன், ஐ ஹாவ் பாட் அ கார். என்கிட்ட முன்ன கார் இல்லை, ஆனால் இப்போ கார் இருக்குது. அப்போது முன்ன வந்து இல்லாத ஒரு விஷயம் இப்போ மாற்றம் அடைஞ்சிருக்கு, இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. என்கிட்ட முதல்ல கார் இல்லை, ஆனால் இப்போ கார் இருக்குது. அப்போது முன்ன நடந்த ஒரு விஷயத்தில் இப்போது சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி இப்போது நான் ஜனவரியிலேருந்து இங்கே வேலை பார்க்குறேன், ஐ ஹாவ் ஒர்க்டு ஹியர் சின்ஸ் ஜூன், அதாவது பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம்
இப்போ ப்ரெசண்ட்லேயும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. பாஸ்ட்லேயும் நான் அங்கே தான் ஒர்க் பண்ணேன், இப்போவும் நான் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஐ ஹாவ் ஒர்க்டு ஹியர் சின்ஸ் ஜூன். அவனுக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை. அவனுக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை. ஹீ ஹாஸ் பின் இல் ஃபார் 2 days. 2 நாளாக, அதாவது பாஸ்ட்டு 2 நாளாக அப்படின்னும் போது நடந்து முடிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். அப்போது கடந்த காலத்தில் இருந்த ஒரு விஷயம் இப்போவும் தொடருது. கடந்த காலத்துலேயும் 2 நாளைக்கு முன்னாடியும் எனக்கு ஃபீவர் இருக்குது, இப்போவும் எனக்கு ஃபீவர் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. ஹீ ஹாஸ் பின் இல் ஃபார் 2 days. ஹீ ஹாஸ் பின் இல் ஃபார் 2 days. இங்கே கவனிச்சிங்களா இந்த 2 சென்டென்ஸில் ஐ ஹாவ் ஒர்க்டு ஹியர் சின்ஸ் ஜூன்னு போட்டிருக்கு. ஹீ ஹாஸ் பின் இல் ஃபார் 2 daysனு. ஏன் இங்கே சின்ஸ் ஜூன்னு போட்டிருக்கு, இங்கே ஃபார் 2 days? சின்ஸ் ஏன் அங்கே சின்ஸ் போட்டிருக்கு, இங்கே ஃபார் போட்டிருக்குன்னு கவனிச்சிங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது சின்ஸு ஃபாரும் ரெண்டும் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஃபாரும் சின்ஸும் வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு இடத்துல வீக் அப்படின்னு யூஸ் பண்ணுறீங்க, மொத்தமாக வீக் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணும் போது அப்போது அந்த இடத்துல வீக்குக்கு முன்னாடி ஃபார் வரும். அதுவே வீக்குள்ளே என்னென்ன இருக்குது, மண்டேலேருந்து சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, இந்த மாதிரி 7 நாட்கள் இருக்குல்ல. இந்த நாட்களில் ஏதாவது ஒன்று ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிடும் போது நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மந்த் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பீரியட் ஆஃப் டைம். மந்த்னா ஜனவரிலேருந்து டிசம்பர் வரையும் இருக்குது. அப்போது மந்த் அப்படின்னும் போது மந்த்துக்கு முன்னாடி ஃபார் மந்த்துன்னு யூஸ் பண்ணோம். அதுவே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த மந்த்தை குறிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சின்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்தது 1 hour, 2 hour, ஐம் வெயிட்டிங் ஃபார் 1 hour, ஐம் வெயிட்டிங் ஃபார் 2 hours. இந்த மாதிரி 1 hour, 2 hour, 3 hour, half an hour அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம ஃபார் யூஸ் பண்ணோம். அதுவே ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம், ஐம் வெயிட்டிங் சின்ஸ் 12 o'clock, ஐம் வெயிட்டிங் சின்ஸ் 1 o'clock, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டைம் சொல்லும்போது சின்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த டைமை சொல்லும்போது நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணோம். அதுவே ஒரு பீரியட் ஆஃப் டைமை சொல்லும்போது நம்ம ஃபார் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஃபார் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் டென்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே சின்ஸ் வந்து வெறும் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சின்ஸ் வந்து வெறும் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இது அப்போ சின்ஸ் வந்தாவே அது கண்டிப்பாக பர்ஃபெக்ட் டென்ஸ் சென்டென்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது இப்போ பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்துருவோமா? ஃபார்முலா 3 சென்டென்ஸ் இருக்குது, பாசிட்டிவ், நெகட்டிவ், கொஷின். இப்போ பாசிட்டிவில் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, சப்ஜெக்ட்டு ஆக்சிலரி வேர்பில் ஹாவ் இல்லைன்னா ஹேஸ் வரும். மெயின் வேர்ப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வரும். அதாவது வேர்ப் 3 யூஸ் பண்ணணும். இங்கே சப்ஜெக்ட்டு ஆக்சிலரி வேர்புக்கு ஹாவ் இல்லைன்னா ஹேஸு, மெயின் வேர்ப் வந்து இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது வேர்ப் 3. நான் இதை பார்த்துள்ளேன், நான் ஆல்ரெடி இதை பார்த்துருக்கேன்ப்பா, நான் இதை பார்த்துருக்கேன். அப்போது ஐ ஹாவ் சீன் திஸ், ஐ ஹாவ் சீன் திஸ். அப்போ பார்த்துருக்காங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்போது எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இந்த சென்டென்ஸ் பேசுது. ஓகேவா? அப்போ இது என்னவா வரும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக வரும். ஓகேவா? அப்போது ஐ ஹாவ் சீன் திஸ், ஐ ஆக்சிலரி வேர்பாக இங்கே என்ன வந்திருக்கு? ஹாவ் வந்திருக்கு. அப்போது பாஸ்ட் மெயின் வேர்ப் என்ன வந்திருக்கணும்? வேர்ப் 3. அப்போ சியோட வேர்ப் 3 என்ன? சீன். ஐ ஹாவ் சீன் திஸ். அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸில் என்ன? வெறும் நாட் மட்டும்தான் ஆட் பண்ணும். அதே தான், ஆக்சிலரி வேர்ப் பக்கத்தில் நாட் ஆட் பண்ணும். அவள் கால்பந்து விளையாடியதில்லை, அவள் கால்பந்து விளையாடியதில்லை. ஷீ ஹாஸ் நாட் பிளேட் ஃபுட்பால், ஷீ ஹாஸ் நாட் பிளேட் ஃபுட்பால். அப்போது ஷீயா சப்ஜெக்ட் வந்திருக்கு, ஹேஸ் அப்படின்னு ஆக்சிலரி வேர்ப் வந்து இங்கே ஹேஸ் வந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட்டு, பிளேடு வேர்ப் ஃபார்ம் 3 இங்கே வந்திருக்கு. பிளேயோட வேர்ப் ஃபார்ம் 3 என்ன? பிளேடு. அடுத்தது கொஷின்ஸ் என்ன? கொஷின்ஸ் சென்டென்ஸ் ஆஸ் யூஷுவல் அதே தான். என்ன? ஆக்சிலரி வேர்ப் முன்னாடி வரும், சப்ஜெக்ட் நடுவில் வரும், மெயின் வேர்ப் வரும். இப்போது நீ முடித்து விட்டாயா, நீ முடித்து விட்டாயா. ஹாவ் யூ ஃபினிஷ்ட், ஹாவ் யூ ஃபினிஷ்ட். நீ முடித்துட்டியா அப்படின்றதுக்கு ஹாவ் யூ ஃபினிஷ்ட். இங்கே ஆக்சிலரி வேர்ப் என்ன யூஸ் பண்ணுறோம்? 2. ஒன்று ஹாவ் யூஸ் பண்ணுறோம், இன்னொன்று ஹேஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்போது ஹாவ் எங்கே வரும், ஹேஸ் எங்கே வரும்னா ஐ, யூ, வி, தே. ஃபர்ஸ்ட் பர்சன் சென்டென்ஸாக இருந்ததுன்னா அங்கே ஹாவ் யூஸ் பண்ணும். ஹீ, ஷீ, இட் அப்படின்னு சொல்லி தேர்ட் பர்சனை குறிக்கிறதா இருந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டென்ஸ்னா ப்ரெசன்ட்
பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயம் ரீசெண்டாக தான் ஸ்டாப் ஆகிருக்கு, அப்படி இல்லைன்னா இன்னும் நடந்துகிட்ருக்கு. அதாவது பாஸ்ட்டில் நடந்த விஷயம் இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டாப் ஆகிருக்கு, அப்படி இல்லைனா இன்னமுமே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அப்படின்னும் போது நம்ம அந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து இப்போது நம்ம இப்போ வரையும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எந்த ஒரு ஆக்சிலரி வேர்பும் இருக்காது. வெறும் சப்ஜெக்ட்டு வேர்ப் மட்டும்தான் இருக்கும். அதுவே சிம்பிள் கண்டினியூஸ் டென்ஸ்லேயோ சிம்பிள் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயோ நம்ம என்ன ஆகும், ஒரு ஆக்சிலரி வேர்ப் வரும் இல்லையா. ஆனால் இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பார்த்திங்கன்னா 2 ஆக்சிலரி வேர்ப் வரும். அதாவது 2 ஆக்சிலரி வேர்ப் ஒரு மெயின் வேர்போட கம்பைன் ஆகி வரும். ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா, சப்ஜெக்ட்டு ஒரு ஆக்சிலரி வேர்ப், அதில் ஹேவோ இல்லை ஹேஸோ வரும். அடுத்து இன்னொரு ஆக்சிலரி வேர்ப் பி வேர்ப், பியோடைய வேர்ப் ஃபார்ம் 3யோட சேர்ந்து வரும். அதாவது பியோட வேர்ப் ஃபார்ம் 3 என்ன, பீன். அதுக்கு அடுத்தது ஒரு மெயின் வேர்ப் வந்து இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வரும். ஓகேவா. அதாவது சப்ஜெக்ட்டு ஒரு ஆக்சிலரி வேர்பு, இன்னொரு ஆக்சிலரி வேர்பு, அதோடைய மெயின் வேர்பு. ஆக்சிலரி வேர்ப் ஃபஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் என்ன, ஹேவோ ஹேஸோ, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வரும். செகண்ட் ஆக்சிலரி வேர்ப் பார்த்திங்கன்னா பீனு. மெயின் வேர்ப் இங்கே என்னவோ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வரும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நான் இங்கே 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 1 hour. நீ அவளை பார்த்தியா? Have you been seeing her? அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் 2 ஆக்சிலரி வேர்ப் அதோடு சேர்ந்து ஒரு மெயின் வேர்ப் இருந்தது அப்படின்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது சிம்பிளாக எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்கா பார்த்துருமா. இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நான் விளையாடுகிறேன், ஐ ப்ளே. அதுவே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன, நான் விளையாடி கொண்டிருக்கிறேன், ஐ ஆம் பிளேயிங். இங்கே ஆக்சிலரி வேர்ப் பார்த்திங்கன்னா ஆம், இஸ், ஆர் வரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நான் விளையாடினேன், ஐ ஹாவ் பிளேட். இங்கே ஆக்சிலரி வேர்ப் வந்து ஹாவ், ஹேஸ், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன, நான் விளையாடி கொண்டே இருக்கிறேன், ஐ ஹேட் பீன் பிளேயிங். அப்போது இங்கே என்ன வந்திருக்கு, ஐங்கிறது சப்ஜெக்ட், 2 ஆக்சிலரி வேர்ப் வந்திருக்கு, ஐ ஹாவ் பீன் பிளேயிங். அப்போது 2 ஹாவ் பீன், ஆக்சிலரி வேர்ப் 1, 2, அதோட மெயின் வேர்ப் சேர்ந்து வந்திருக்கு. அப்போது ஆக்சிலரி வேர்ப் ஆம், இஸ், ஆர், இது 3ல் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுவே ஹாவ், ஹேஸ், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அது பர்ஃபெக்ட் டென்ஸு. அதுவே ஹாவ் பீன் அல்லது ஹேஸ் பீன், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று, 2 ஆக்சிலரி வேர்ப் சேர்ந்து வந்ததுன்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இது 4க்கான டிஃப்ரென்ஷியேஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா வீடியோவை இன்னொரு டைம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போது இந்த வீடியோ நடத்துனதுலேருந்து நான் ஒரு 5 கொஷின்ஸ் கேட்குறேன். அந்த 5 கொஷின்ஸ்க்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஐ டேஷ் காஃபி, ஷீ டேஷ் காஃபி, இதில் இந்த 2 வேர்டில் எது வரும், ப்ராக்கெட்டில் இருக்க 2 வேர்டில் எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, ஐ டேஷ் ஈட்டிங், ஹீ டேஷ் ஈட்டிங், தே டேஷ் ஈட்டிங், இது 3ல் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 3வது கொஷின், யூ டேஷ் அ கார், ஹீ டேஷ் அ கார், ஹேவா ஹேஸா, இந்த 2 டேஷில் ஹேவ் எங்கே வரும், ஹேஸ் எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி I have been waiting dash 3 hours. I have been waiting dash 1 o'clock. இதில் ஃபார் எங்கே வரும், சின்ஸ் வந்து எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஐ ப்ளே கிரிக்கெட், இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதையே நெகட்டிவாகவும் கொஷினாகவும் எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஐ ப்ளே கிரிக்கெட்,
இதை நெகட்டிவ் சென்டென்ஸாகவும் கொஷின் சென்டென்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணும். இந்த 5 கொஷின்ஸ்க்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு 5க்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான 4 டென்ஸும் ஈஸியாக புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நாளைக்கு இதே மாதிரி 4 சப்டிவிஷன்ஸ் இருக்க ஃப்யூச்சர் டென்ஸை எப்படி நம்ம அதோட ஃபார்முலா என்ன, சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம எல்லா டென்சஸும் பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.